செலுத்துகிறீர்களோ இல்லையோ, உங்களது குழந்தைகளின் வாழ்க்கை நிலைகளில் கவனம் செலுத்துங்கள். இரண்டாவது, பிள்ளைகளை நீங்கள் கேட்ட உடனே ஏதாவது ஒரு பொருள் கேட்குறாங்க, ஐயோயோ என் பிள்ளைக்கு தெரியாது, என் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது, என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, அடுத்த பிள்ளைகளோடு போய் நின்று நான் பொருள் இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ட்டு உழைப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறுகிறீர்கள். அந்த உழைப்பு கற்றுக் கொடுக்கின்ற பொழுதுதான் குழந்தைகள் இன்னும் நன்றாக உழைக்க வேண்டும், இன்றும் நல்லாக சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை, ஒரு உறுதியை உங்களது மாணவ செல்வங்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள். எனவே இந்த பள்ளி நீங்கள் பார்க்குறீங்க, சபை அன்னை சொன்னது போல முன்பு இருந்ததற்கும் இப்போ இருப்பதற்கும் படிப்படியான ஒரு வளர்ச்சி. கல்வியில் மட்டுமல்ல, ஆடல் பாடல் மனப்பாட சக்தி 38 பாருங்கள், அந்த குழந்தைங்களுடைய மெமரி ஒன்று கூட அதுங்க அப்படி மறக்கவே இல்லை பாருங்க. அப்படி அழகா அந்த மாணவ செல்வங்கள் சொல்றாங்கன்னா, அதற்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் எவ்வளவு நேரம் அந்த குழந்தைகளோடு இருந்திருப்பார்கள், அந்த குழந்தைகளை வளைத்து எடுத்திருப்பார்கள். எப்படி நாணல் வளைகிறதோ அதே போன்ற குழந்தைகளுக்கு எப்போ எதை இதை சும்மா அப்படியே நின்று சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் என்ன தரமா நினைச்சேன், அந்த குழந்தைங்களை ஆடும்போது அந்த கிளாஸ் டீச்சர் எப்படி ஆடி இருப்பாங்க, இந்த குழந்தைக்கு எவ்வளோ நடனமா, அப்படி கை தட்டுங்க டீச்சர்ஸ்க்கு அப்படி நினைச்சா அந்த டீச்சர்ஸ் எப்படி ஆடி இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டெப்பை கூட குழந்தைங்க என்ன செய்யல, மறக்கவே இல்லை. சில குழந்தைங்களாம் என்ன செய்ய, இப்படி பார்த்து ஆடுவாங்க, இப்படி திருப்பி ஆடுவோம். எந்த குழந்தையும் பார்த்து என்ன செய்யல, ஆடல. அவ்வளோ மெமரியை இந்த டீச்சர்ஸ் மிக அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அன்பு பெற்றோர்களே, இந்த நேரத்தில் இறுதியாக ஒன்றை மட்டும் உங்களோடு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. டீச்சர்ஸ் சில நேரங்களில் சில குழந்தைகளில், நீங்களே வீட்டில் 2 குழந்தைங்க, இப்போலாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிதான் வச்சுக்கிறோம்ல. கிராமங்களில் கூட நாங்கள் 2 பேர், எனக்கு ஒரு குழந்தை போதும், அவ்வளோதான். நம்ம பெற்றோர்லாம் பாருங்களேன், 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க 6, அவ்வளோ வளர்த்தாங்க, ஒழுக்கத்தோடு வளர்த்தாங்க, ஏழையாக இருந்தாலும் சிறப்பாக வளர்த்தாங்க. இப்பொழுதெல்லாம் குறைவுபட்டு வருகின்ற இந்த சூழலில் உங்களது குழந்தைகளை நன்றாக வளர்க்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் சில நேரங்களில் சரி கொஞ்சம் கோவப்படலாம், இல்லை கொஞ்சம் அடிச்சிடலாம். இதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரிந்து கட்டிக்கொண்டு குடும்பத்தோடு வந்து பள்ளியில் நீங்கள் ஆசிரியர் பெருமக்களோடு ஒரு உறவு சிக்கலை ஏற்படுத்துகின்ற பொழுது பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களது குழந்தைகளை என்ன செய்றீங்க, நல்லா படிங்கன்னு வளர்க்குறீங்களா? இல்லை. குழந்தைகள் முன்னாடி நீங்கள் சண்டையிடுகின்ற பொழுது குழந்தை துணிச்சல் அடைஞ்சிடும். எதில் தெரியுமா துணிச்சல் அடையும்? படிக்காது. இந்த ஒழுக்கம் என்ற உருவம், அந்த அடையாளத்தை அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாது. எனவே இதை போல சில நேரங்களில் இருக்கும்போது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வந்து நீங்கள் பேசுங்க. நான் இந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 12 சேர், இந்த பக்கத்தில் வந்து 9 பேர் அதில் இருந்தாங்க, இந்த பக்கம் 12 பேர். நான் என்னென்ன அவ்வளோதான் பெற்றோர் வந்திருக்கிறீங்க. அப்போது நீங்கள் பணம் சம்பாதித்து குழந்தைகளை படிக்க வைத்து ஒரு ஆசிரியர்களோடு, பள்ளி தலைமை ஆசிரியரோடு ஒரு உறவு இல்லாமல் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் இவ்வளோ வெறும் ரொம்ப வெரி லெஸ், ரொம்ப எண்ணிக்கை குறைவான பெற்றோர்கள் வந்தீங்க அப்படின்னா எப்படி உங்கள் குழந்தைகள் வளரும்? இதில் நீங்கள் இங்கே பாருங்களேன், நீங்கள் சேர்த்து வைக்கிற காசோ, திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் வச்சிருக்கிற பணமோ, நீங்கள் வச்சிருக்கிற நகையோ, நகை வேற எகிரிக்கிட்டே போகுதுல்ல, 60,000 70,000 வந்துருச்சு. நீங்கள் அந்த நகையோ பணமோ அந்த குழந்தைகளுக்கு தேவையில்லை. நீங்கள் தயவு செய்து பள்ளியோடு வந்து ஆசிரியர் பெருமக்களோடு இணக்கமான சுமூகமான ஒரு உறவை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களது பிள்ளைகள் மிக சிறப்பாக வளருவார்கள் என்று கூறி, இப்போ நாங்கள் பேசிட்டு போன பிறகு இது உங்கள் பள்ளி, நீங்கள் அவ்வப்பொழுது மாதத்தில் 2 முறை வந்து ஆசிரியர் பெருமக்களை சந்தித்து அவர்களோடு இணக்கமான ஒரு உறவை வைத்துக்கொண்டு, பழைய அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், பழைய மாணவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களது பள்ளியின் வளர்ச்சியில் உங்களுக்கு அதிக பங்கு உண்டு. உங்களது பள்ளியின் வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை என்பதை நீங்கள் இப்போது உற்று நோக்கி கொண்டு சென்று வீட்டு ஒரு முறை விடுமுறை நாட்களில் தலைமை ஆசிரியர் வந்து சந்தித்து உங்களது பள்ளியை இன்னும் வெளிப்புறம் உட்புறம் எதெல்லாம் மிக அழகாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் இந்த பழைய மாணவர்கள் சேர்ந்து உங்களது பள்ளியை அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி அடைய பெற்றோர்களாகிய நீங்களும் சிறப்பாக ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து சீரும் சிறப்புமாக உங்களது பள்ளியை சிறப்பாக வழிநடத்த வேண்டி எல்லாம் வல்ல ஆண்டவர் நிறைவான ஆசிரையும் அருளையும் உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுத்து நிறைவாக வழிநடத்துவாராக.
வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி. Dear sister, your presence and encouragement mean a lot to us. Thank you so much, sister. செவியை குளிர்வித்து மனதை மையப்படுத்தி அழகான சிந்தனைகளை வாரி வழங்கிய எங்கள் கௌரவ விருந்தினருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Imagine a umbrellas became instrument of joy. This dance performed with colorful umbrellas represents unity, elegance and the joy of celebration. Today we bring to you all unique performance of delightful performance. I request class second to come to the stage. காலையில் பொழியும் இளந்தருளும் இதயத்தின் இனிமையான நினைவுகளும் இணைந்த நடனமாக வருவதுதான் குடை நடனம். மழையின் மென்மையும் உறவின் உற்சாகத்தையும் ஒருங்கே கொண்டு வந்து உங்களின் கண்களை கவர் வருகிறார்கள் எம் பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவர்கள். சாரல் அடிக்குது இதயம் பறக்குது மின்னல் சிரிக்குது சாரல் அடிக்கிறது நீராடிய மிச்ச துளிகள் நதியாய் போகிறது மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது சாரல் அடிக்குது இதயம் பறக்குது நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும் வானரை பொழியில் நாளை காயட்டும் மழையில் துளி போடு என் மாட்டில் உள்ளீடு என்னை கொஞ்ச 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 வா மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே இன்னும் கிட்ட 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 வா மழையே என்னை தொட்டு 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 போ மழையே நீ தொழி அல்லவா தொடும் வேளையிலே நீ காதல் கொண்டு வா துளி தோறையிலே என்னை கொஞ்ச கொஞ்ச நெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச என்னை கொஞ்ச 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 வா மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே கிட்ட 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 வா மழையே என்னை தொட்டு 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 போ மழையே நாரே நாரே
மகிழ்ச்சியான தருணங்களை மீண்டும் நினைவுபடுத்தியதற்கு மிக்க நன்றிகள். As William Shakespeare said, all the worlds are stage, and all the men and women merely players. Our talented students are here to present a Hindi skit that will leave you entertained and thoughtful. I invite Hindi skit student to come to the stage. நாம் உணவில்லாமல் கூட இருப்போம், ஆனால் தற்போது உள்ள நவீன காலத்தில் மொபைல் போன் இல்லாமல் இருக்கவே முடியாது என்பதை ஹிந்தியில் நடித்து காட்ட வருகிறார்கள் எம் பள்ளியின் மாணவர்கள். Welcome to the बंदर शो। एक जमाना था जब 3 बंदर सिखाते थे, बुरा मत बोलो, बुरा मत देखो, बुरा मत सुनो। अब और एक बंदर है, मोबाइल वाला बंदर, जो कहता है किसी को न देखो, किसी को न सुनो, किसी से कुछ न बोलो। और ये बंदर आप सबके घर पर राज कर रहा है और हमारी ही नजर के सामने हमारी पूरी जिंदगी बदल रहा है। सही कहा ना? न जी सकता है, न खा सकता है, न पी सकता है, और इतना ही नहीं, इसके बिना तो किसी का वजूद ही नहीं रहा। मोबाइल तो जैसे सबकी जिंदगी बन गया है, कुछ इस तरह। तेरे बिना क्या वजूद मेरा, तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो। बाप रे, इसने तो हद ही कर दी है, सबकी नींद चैन सब चुरा लिया है। भाई साहब, अब जरा चैन से सोने तो दो।
नहीं आती। क्या मस्त चीज है ना? सबको जैसे चाय की लत लगती है, कॉफी की लत लगती है, वैसे ही मोबाइल की भी लत लग गई है। आजकल के सभी इंसान, चाहे बड़े हो या छोटे, बूढ़े हो या जवान, सबको लगता है जैसे मोबाइल के बिना कोई जिंदगी ही नहीं रही। आपको भी लग गई है ना यह बुरी लत? सबके सर पर जैसे मोबाइल का भूत चढ़ा है। यह तो ना ही किसी तांत्रिक से जाएगा, ना ही किसी बाबा से जाएगा। इसको भगाना तो जैसे नामुमकिन सा लग रहा है। तो क्या लगता है आपको? நடனமாடிய நடன குழுவினருக்கு மிக்க நன்றி. The culture better than our folk dance. Folk dance is not just the dance. It's an emotion, a celebration of our roots. Now I call upon class 3rd to come to the stage. பின் செல்பவர். மண்தான் மனிதன் வாழ்வதற்கான ஆதாரம். அந்த மண்ணை உயிராக நினைத்து உழைப்பவர் உழவர். ஆம், நம் நாட்டின் முதுகெலும்பும் உழவர்கள்தான். நம் நிலத்தையும் நம்மை வாழ வைக்கும் உழவர்களையும் பாராட்டும் நடனம் ஒன்றை நம் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் நடனமாட உள்ளனர். அதனை கண்டு மகிழ்வோம். கல்லு மலை மேல கல்லுருட்டி, அந்த கல்லுக்கும் வடை போட்டு, மதுர கோபுரம் தெரிய கட்டி, நம்ம மன்னவரு வாரத பாருங்கடி. ஏலா 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 ஏலம்மா, ஏலா 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 ஏலம்மா, ஓலா 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 ஓலம்மா, ஓலா 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 ஓலம்மா. காத்து பசங்க காட்டோரம் போயிருந்தேன், மழையும் போச போசங்குதே, அடியமாடி மழையும் போச போசங்குதே.
செய்யும் வேலையே இது பூஜை அம்மா. இந்த பூமியே இது சாமி அம்மா, செய்யும் வேலையே இது பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. எங்க வாழும் எங்க நலமும் என்றும் உன்மடியில். பூமியே இங்கு சாமி அம்மா, ஒவ்வொரு கைப்பிடி சோறு உண்ணும் போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் உணவை ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள். விவசாயம் தொழில் அல்ல, எமது உயிர். இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக இவர்களை தேடும். அந்த நேரம் விவசாயி மட்டுமல்ல, விவசாயமும் எங்கோ தூரத்தில் தொலைந்து போயிருக்கும். Wow, what an energy! Thank you, Rising Stars, for your energetic performance. நடனம், உழவு, உணவு கொண்டே இரு. வெற்றியின் சிகரத்தை தொட பக்குவப்படுத்தும். வெற்றி நமதே. got first, second and third prizes. P. Nigneshwaran, LKG, first place. M. Vinith, UKG, first place. S. Service, first standard, first place. Second standard, first place.
to all the winners. Thank you. Reverend Father Madalai Muthu to share a few words. வீட்டிற்கும் இந்த பொன்சாக சபை தலைவி அம்மா, அதுக்கு அடுத்தது மாநில தலைவி சிஸ்டர், இவர்கள் முன்னிலையிலும் மற்றும் நிறைய கன்னியர்கள், பெரியவர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவர் முன்னிலையிலும், குறிப்பாக பெற்றோர்கள் முன்னிலையிலே ஒரு சில நிமிடம் பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி. பெற்றோர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். தலைவி அவர்கள் ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழகாக பேசினார்கள். அவர்கள் தான் குழந்தைகளை பயிற்றுவிக்கிறார்கள், நல்லதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி சந்தோஷப்படுத்த வேண்டும். அதேபோல் இப்பொழுது இங்கு வீட்டிருக்கிற பெற்றோர்களுக்கு கரவொலி எழுப்பி கங்க்ராச்சுலேஷன் சொல்வோம். ஏனென்றால் அருமையான பள்ளியிலே நீங்கள் உங்கள் குழந்தையை சேர்த்து விட்டீர்கள். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான பெற்றோர் கடமையை செய்துவிட்டீர்கள். எனவே நீங்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள். இந்த பகுதியிலே நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்ய தெரிந்தவர்கள். ஆனால் அவர்கள் குழந்தைகள். நீங்கள் பெற்றோர்கள். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். எந்த குழந்தையும் நீங்கள் சொல்வதை போல் செய்ய மாட்டார்கள். எந்த குழந்தையும் அப்பா அம்மா சொல்லிட்டா செய்ய மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதைத்தான் செய்வார்கள். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதைத்தான் செய்வார்கள். ஆக நீங்கள் செல் பார்க்க வேண்டாம், டிவி பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் அதைத்தான் செய்வார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் செய்கிறீர்கள். சொல்வதை யாரும் கடைபிடிக்க மாட்டார்கள். அது தேவையும் அல்ல, முடியாத செயல். கூறுவது சொல்வது எளிது, கடைபிடிப்பது தான் மிகவும் கஷ்டம். எனவே அதை செய்ய மாட்டார்கள். எனவே பெற்றோர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளியில் சேர்த்ததில் மகிழ்ச்சி. அதே வேளையில் இந்த பள்ளியில் சொல்வதை போல நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பள்ளியிலே சொல்வதை செய்வதை விட வீட்டிலே நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் நீங்கள் டிவி பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்கள் சண்டை அடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. வீட்டிலே குழந்தைகள் முன்னால் தாயும் தந்தையும் சண்டை செய்து கொள்ளக்கூடாது. அன்பாக பழக வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் எந்த குழந்தையும் இந்த காலத்திலே செய்வது கிடையாது. மது அருந்தக்கூடாது, அல்லது கஞ்சா போடக்கூடாது, அல்லது கெட்ட பழக்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னா எந்த குழந்தையும் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாரையும் பார்க்கிறார்கள். எனவே நீங்கள் நல்லதை செய்து காட்ட வேண்டும். ஏன் இந்த சமுதாயம் இப்படி கெட்டுக்கொண்டு போகிறது என்றால் அதற்கு சமுதாயம் தான் காரணம். சமுதாயம் எல்லாமே நல்லதை காட்டுவது இல்லை, நல்லதை பெரிதாக நினைப்பது இல்லை. எங்கெல்லாம் கெட்டது நடக்கின்றதோ, தவறு நடக்கிறதோ அதைத்தான் தொலைக்காட்சியிலும் பேப்பரிலும் மற்ற எல்லா இடங்களிலும் காட்டுகிறார்கள். நல்லதை காட்டுகின்ற பொழுது யாரும் அதை பெரிதாக நினைப்பது இல்லை. ஆகவே அது பரவுவது இல்லை. கெட்டது காட்டப்படுகிறது, குழந்தைகள் அதை பார்க்கிறார்கள், செய்வதை பார்க்கிறார்கள், அவர்கள் நடத்துகிறார்கள். எப்படி சண்டை போடலாம், எப்படி எதிர்கேள்வி கேட்கலாம் என்பதையெல்லாம் குழந்தைகள் முன்னால் பெற்றோர்கள் பெரியவர்கள் செய்து காட்டுகிறார்கள். எனவே குழந்தைகள் அதை பின்பற்றுகிறார்கள். நீ ஒரு அடி பாய்ஞ்சா அது 2 அடி பாய். அப்பா 8 அடினா அது 16 அடின்னு சொல்லுவோம். தாய் குழந்தைக்கு உள்ள வித்தியாசம். ஆக நீங்கள் கெட்டதை குழந்தைகள் முன்னால் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அதை விட அதிகமாக செய்வார்கள். எனவே பெற்றோர்கள் இந்த பள்ளியில் சேர்த்தது மகிழ்ச்சி. அதே வேளையிலே நீங்கள் அதற்கேற்றாற்போல் உங்கள் குழந்தைகளை வளர்க்க வீடுகளிலே அவர்கள் நல்ல பழக்கம் ஒழுக்கம் வளர்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குழந்தைகளை நீங்கள் குழந்தைகளாக பார்க்கணும். அந்த இன்னசென்ஸ், கள்ள கபடமற்ற உள்ளம், அந்த உள்ளத்தை குழந்தைகளிடம் அப்படியே வளர்த்தெடுக்க வேண்டும்.
பெருசா வந்தா கூட அவன் வந்து கள்ளக்கபடமற்ற ஒரு குழந்தையாக இருக்கின்றதை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் பெற்றோர்கள் தான் அதற்கு அதை காட்ட வேண்டும். சின்ன குழந்தையா இருக்கிற அதே நல்ல குணம் அவன் கல்யாணம் பண்ணி கிழவனானா கூட இருக்கலாம். அதை அப்படியே பார்த்து கொள்ள வேண்டும். கள்ளம் கபடமற்ற உள்ளம், அதுதான் நீ இந்த உலகத்துக்கும் சரி விண்ணுலகத்துக்கும் செல்வதற்கு சரியான ஒரு குணம், ஆட்டிடியூட், மனப்பக்குவம். அதைத்தான் இயேசுவும் சொல்லுகிறார். நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால் விண்ணரசுக்கு செல்ல முடியாது. அப்ப குழந்தைகளாக மாற வேண்டும் என்றால் அந்த கள்ள கவடமற்ற அந்த சில பார்த்தீங்க, மேடையில் பார்த்தீங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் அழகா இருந்துச்சு. அதுங்களை பார்க்கல நல்லா இருக்குது, அதுங்க உள்ள இருக்கிறது போல அவன் மூஞ்சி எல்லாம் நல்லா இருக்குது. அதே தான் கடைசி மட்டும் இருக்குது. அதை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். ஆனால் இடையிலே வருகிற கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள், ஒரு தவறு என்றால் அதை 10 தடவை சொல்றது. ஒரு குழந்தை படிக்க அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கறது. அந்த குழந்தை நல்லா ஆடுது, நீ நல்லா ஆடலன்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்து அதை திருப்பி நீ ஆட மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன் அப்படிங்கிறாப்புல பெற்றோர்கள் சொல்லக்கூடாது. உனக்கு இருக்கிறது போதும், நீ நல்லா வந்துடுவ, நீ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படு, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. அப்ப குழந்தைகளை நீங்கள் பள்ளியிலிருந்து வருகின்ற பொழுது நீங்கள் அதோடு சேர்ந்து குழந்தையாக அப்படியே வளர்க்க வேண்டும். அப்ப நீங்க குழந்தை போல அதே வீட்டுல வந்தாலும் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான், குழந்தையா இருக்கானா இல்ல வெளியில ஏதாச்சும் பெரிய பையன்களாம் சேர்ந்துக்கிட்டு இவன் சின்ன பையனை குழந்தை பையனை பெரிய பையன் ஆகிட்டானா, அப்ப எந்த இடத்துல அவனுடைய சேர்க்கை சரியில்லை அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். அதை நீங்கள் பார்க்காமல் இருக்கின்ற பொழுதுதான் குழந்தைகள் வழி தவறி போய் விடுகிறார்கள். 9th 10th 11th 12th எல்லாம் வழி தவறி போறானா பெற்றோர்கள் சின்ன பையனா இருக்கல பாத்துக்கிறாங்க, பெருசானா அவனே பார்த்துப்பான். அவனே பார்த்துப்பானா ரோட்ல என்ன போகுது வெளியில என்ன போகுது அதுதான் பார்ப்பான். பெற்றோர்கள் கடைசி மட்டும் அந்த குழந்தையை அதே பருவத்தில் அப்படியே இருக்கிறான்னு பார்ப்பான். அப்ப அதே லெவல்ல உடல் வளரலாம், உள்ளம் வளரலாம், அறிவு வளரலாம், ஞானம் வரலாம். கள்ளம் கபடம் வளரக்கூடாது. குழந்தை உள்ளம் தான் இருக்க வேண்டும். அதுதான் கடைசி மட்டும் போய் விண்ணரசில் சேர்வதற்கு ஏதுவான ஒரு மனப்பக்குவம், ஆட்டிடியூட். எனவே சிந்திப்போம். அவ்வாறு பெற்றோர்கள் பள்ளியோடு சேர்ந்து உங்கள் குழந்தைகளை வளர்க்க உதவி செய்யுங்கள். உங்களை மீண்டும் பாராட்டுகிறேன். தொடர்ந்து நீங்களும் மற்ற பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள். நல்ல பள்ளி கடைசி மட்டும் குழந்தைகளை நல்ல முறையில் பயிற்றுவிக்க சரியான பள்ளி. ஏன்னா 9th 10th 11th 12th அந்த ஹைஸ்கூல் நேரத்தை தான் சரியான முக்கியமான இடத்துல வைக்கணும். அதுக்கு இந்த பள்ளி சரியான பள்ளி என்பதை நான் அருகில் இருந்து பார்க்கிறேன். எனவே தான் சொல்லுகிறேன். பெற்றோர்கள் மற்றவரிடம் சொல்லி இந்த பள்ளியிலே சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. பரிசுகள் வழங்கி தன்னுடைய பொன்மொழிகளை வழங்கிய என் பங்கு தந்தைக்கு மிக்க நன்றிகள். It is an honor to welcome you our special presentation, an eye-opening drama titled Two Ages War. Now I will invite English drama students to come on the stage. நாம் அந்நாளில் உழைப்பதற்கு நம் நேரங்களை பயன்படுத்தினோம். ஆனால் தற்போது மொபைல் போனில் நம் நேரங்களை வீணடிக்கின்றோம் என்பதை நடித்து காட்ட வருகிறார்கள் நம் பள்ளியின் மாணவர்கள். Presentation of Two Aged War, a thought-provoking drama that delves dual nature of technology and its impact on family dynamics and human relationships. In today's fast-paced world, technology has woven itself into every aspect of our lives, bringing convenience, opportunities, and endless possibilities. But as with any powerful tool, its effects depend on how we choose to use it. While it has the potential to unite, inspire, and empower, it can also divide, isolate, and harm if misused or left unchecked. Through the lives of two families, this play explores the contrasting outcomes of technology, one where it serves as a bridge to success and connection, and another where it becomes a wall that separates and alienates. It is a reflection of our times, urging us to question our choices, our priorities, and the values. As the story unfolds, we invite you to journey with us into the lives of Ramu and Prasanna. Witness their joys, struggles, and the consequence of the choices made by those around them. Let this drama be a mirror to our own lives and a reminder that the power to shape our future lies in our hands. So, sit back, reflect, and enjoy Two Ages War.
Scene 1. A vibrant morning in a middle-class home. Ramu, a 12-year-old boy, is sitting with his laptop open. His parents, Raghuram and Chitra, are busy preparing breakfast. முன்னாடி போட்டுருவாங்க பசங்க லேப்டாப் வச்சுக்காங்க. Eat your breakfast. The bus will leave without you. Mom, I'm attending my online coding class now. Just 10 more minutes. Raghuram enters with a newspaper. What are you reading today? I am working on an app for my science project. It's going to help students learn maths easily. Look at me. Technology is such a blessing. Kids today have opportunities we could only dream of. It's true, but remember Ramu, technology is like a fire. It can cook your food or it can burn your house. Use it wisely. Okay, Dad. A modest home works. Mohan is on his phone and Vasanta is taking selfies. Dad, can we go to the park today? It's been so long since we went out as a family. Not now, Prasanna. I have an important email to reply to. Mom, you promised to help me with my school project. Later, Kanna. I am posting a photo now. But, Mom, the deadline is tomorrow. Prasanna, don't disturb me now. Prasanna's face falls. She picks up her school project and struggles to work on it alone. A week later, Prasanna's loneliness deepens. She tries once again to connect with her parents, but is met with indifference. Dad, why don't you listen to me? You're always on your phone. Prasanna, don't shout. I am working. You call me Ishwar. You have forgotten me. Mom, you doesn't care either. Prasanna, stop being so dramatic. We are doing this for your future. Future? What about now? What about me? Why did you even have me if you don't want to spend time with me? Her father's old phone on the floor. Out of frustration and loneliness, she starts playing games on it. Scene 4. Meanwhile, Ramu continues to thrive. His parents encourage and support him in every step. Hey, Ramu. Ramu, your teacher called today. She said you have been selected for the National Science Fair. Really? Thank you, Dad and Mom. I could not have done without you. We are proud of you, Ramu. Keep going. Technology can take you to great heights when used well. Scene 5. Months later, Prasanna becomes addicted to her phone. She is constantly on social media, chatting with strangers and playing games late into the night. Her grades declining. Prasanna, what happened to your report card? You have failed in half your subjects. So what? What do you care? You only notice when something goes wrong. Prasanna, don't talk to your mother like that. Why not? You have never cared about me. You have never even asked how I feel. We were trying to give you a good life. A good life? Is this what do you call good? Being ignored and every single day feeling like I don't exist. Prasanna breaks down completely, throwing her phone aside and sobbing unconsolably. Her parents look at each other, stunned and filled with guilt. Scene 6. A silent dinner table, Prasanna is absent, locked in her room. Mohan and Vasanta sit quietly reflecting on their behavior. We have failed as parents. All this time we thought we were working for her future, but we neglected her present. Technology was not the problem, it was us.
smartphone. Now let's see after the arrival of smartphone. She is a fantasy. Sha-na-na-na, oh oh. Sweet as a harmony. Sha-na-na-na, oh oh. She's a mystery. Sha-na-na-na, oh oh oh. அதே காத்து வா Oh, what a change! By midtime, how one family shared their food in weekend. வேற அதே மண்ணு வண்ணம் வேற அதே மக்க வாழ்க்கை வேற ஒண்ணு மட்டும் மாறவில்லை மத்த நாட்டு சுவையில்லாமே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. What about now? Now, no sharing, no caring. A playtime is used to be a fun time for kids. We used to play indoor, outdoor and traditional games. நீயோடு விளையாடி நீயோடு உளவாடி கையோடு மண்டு கட்டி ஆட்டம் கொண்டோமே நீயோடு நண்போடு But now, how we are playing? boom boom roboda 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 zoom zoom roboda 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 boom boom roboda 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 zoom zoom roboda roboda roboda. Now, no outdoor games, no physical activities that daily worry. And now let's see about how they consider their moral values. And now, how they are considering their moral values. We conclude that a student having a mobile phone means that the student has everything. Nowadays, I saw a lot of students who are distracted by mobile phones. Their studies and other useful activities are destroyed by the mobile phones. I request you to kindly avoid using the mobile phones in wrong ways. Thank you. நன்மைகளையும் தீமைகளையும் அழகாக
நாடகத்தில் நடித்து காட்டியதற்கு மிக்க நன்றிகள். அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி, அமைதி. నువ్వే ఇస్తే నా బ్లడ్ హీట్ అవుతుంది, నా బైకే కాబట్టి ఇక బ్రేకే వద్దంటుంది, నువ్వు నాతో రైట్కి వస్తే రెడ్ సిగ్నల్ గ్రీన్ అవుతుంది. Come on baby let's go on the bullet, on the way లో పాడుకుందాం duet. Come on baby let's go on the bullet, on the way లో పాడుకుందాం duet. அதிரடியாக நடனமாடி அரங்கை அதிர வைத்த நடன குழுவினருக்கு மிக்க நன்றி. Tonight we present you an exciting, thought-provoking Tamil drama titled Yaar Karanam. This drama will take you on a journey filled with emotion and a strong message about responsibility and self-reflection. May I invite Tamil drama students to come on the stage.
ஒரு தாய் தன் குழந்தை சிறு தவறை திருத்த முடியாமல் வருந்தி நிற்கும் ஒரு தாயின் கதைதான் யார்தான் காரணம் என்ற நாடகத்தை நடித்து காட்ட வருகிறார்கள் நம் பள்ளியின் நாடக குழுவினர். இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தனது குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்து வளர்க்கின்றனர். பெற்றோர்கள் தன் குழந்தைகளை எந்த கஷ்டங்களும் தெரியாமல் வளர்க்கிறேன் என்கிறார்கள். எங்க அம்மா எனக்காக எதையும் செய்வார்கள் என்கின்றனர் சில பிள்ளைகள். இவர்கள் இருவருமே விளக்கை தேடி சென்று விழும் வெட்டில் பூச்சிகள். ஆசிரியர், பெற்றோர், சமுதாயம் இவை மூன்றும் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் காரணிகள். அதிலும் பெற்றோர்களின் கடமையும் கண்டிப்பும் மிக மிக முக்கியம். ஆனால் இன்று பாசம் என்ற பெயரில் பெற்றோர்கள் குழந்தைகளை பாழாக்குகிறார்கள். பாராத பயிரும் கெடும், பாசத்தால் பிள்ளை கெடும் என்றனர் சான்றோர். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்காமல் இறுதியில் கண்ணீர் வடித்து என்ன பயன்? பாசம் கண்ணை மறைக்க செய்த தவறை திருத்த முயலாமல் இறுதியில் வருந்தி நிற்கும் ஒரு தாயின் கதைதான் நான் தான் காரணம் எனும் நாடகம். இந்நாடகத்தை கண்டு கழிப்போம், இளைய தலைமுறையை வளர்த்தெடுப்போம்.